ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடான் பேக் அப்படின்ற ஒரு வீடியோ தான் போட போகிறோம். இது வந்து நான் எப்படின்னா டீடான் பேக் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இப்போ வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம், இது வந்து வேற ஒரு மெத்தடில் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்னில் வெயிலில் போயிடுச்சு, ஸ்கின் வந்து கொஞ்சம் டேன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபேஸ் அண்ட் கையில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. பட் அதனால் நான் வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் டேஸாக, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் முழுசாக ஸ்டார்ட் ஆகலை. ஆனாலுமே வந்து நம்மளால் வெளில போக முடியல வெயிலில். நீங்கள் வந்து எல்லாருமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக் அப்படின்ற சன்ஸ்க்ரீன் தான். அந்த சன்ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. எனக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுது. ஆனால் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து நீங்கள் சாம்பிள் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம பேக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கணும். நான் வந்து யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட ஹுப்டன் ஃபேஸ் வாஷ் தான். அது லைக் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேஸ்க்கு அது செட் ஆகிடுச்சு. அது நான் ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாம்பிள் ப்ராடக்ட் வாங்கி உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட உடனே நம்ம ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ண போகிறோம். கிளென்சிங் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப முக்கியம். என்ன தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தாலுமே கிளென்சிங் போட்டு வாஷ் பண்ணுறதுல வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னு சொல்லுவேன். ஸோ வந்து நான் கிளென்சிங்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரா மில்க் எடுத்துக்கிட்டு என்னோடய ஃபேஸில் வந்துட்டு இப்போ அதை கிளென்ஸ் பண்ண போகிறேன். மில்க் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். மில்க்கு நீங்கள் வந்து மில்க் எடுத்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும் மில்க் யூஸ் பண்ணும்போது. உங்களோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆனால் வந்துட்டு இதை அடிக்கடி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒன் டே பண்ணிவிட்டு அது ரிசல்ட் எதிர்பார்த்திங்கன்னா அது வந்து வர வாய்ப்பு கம்மி தான். பட் நீங்கள் அடிக்கடி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மில்க்கை வச்சு நீங்கள் நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபேஸ்க்கு. நான் வந்து காட்டன் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ஹேண்ட்லேயே கூட பண்ணலாம். ஸோ நான் காட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நல்லா தான் இருக்கும். நல்லா இப்படி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி பிளாக்காக இருக்கோ உங்கள் ஃபேஸில், அங்கெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். கிளென்சிங் மெத்தட் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறோம், அதுதான். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருப்போம். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கிளென்ஸ் பண்ண ஸ்டெப்பை முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை கிளென்சிங் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்டி அண்ட் க்ளீன் நல்லா நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு தான். ஸ்க்ரப் பண்ணுறதுல வந்து நிறைய யூஸஸ் இருக்குது. நம்மளோட டெட் ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் ஆகும் ஸ்க்ரப் பண்ணுறதுனால. ஸ்க்ரப் பண்ணுறதும் நம்மளோட பேக்கில் இந்த பேக்குன்னு பார்த்தாலே அதில் இருக்கிற 3 ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். நான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இது பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு சுகர் ப்ளஸ் டொமேட்டோ எடுக்க போகிறேன். டொமேட்டோ வந்துட்டு ஆஃப் டொமேட்டோ வந்து நான் தனியாக எடுத்துக்கிட்டேன் ஆஃப் டொமேட்டோ. அது கூட வந்துட்டு இப்படி டிப் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் சுகருமே வந்து ஸ்க்ரப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால சுகர் எடுத்துக்கிறேன்.
நீங்கள் வந்து ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு ரைஸ் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் அது உங்களோட விஷ் தான். நான் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ வந்துட்டு என்னோடய ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டை இக்னோர் பண்ணிடுறேன். உங்களுக்கு இங்கே இருக்கும் பார்த்தீங்களா நோஸ் கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட், அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். ஓகே, ஸ்க்ரப் மெத்தட் முடிச்சிருச்சு. இதை வச்சு நல்லா போதும், நீங்கள் டொமேட்டோ வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கை வச்சே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேக். இப்போ வந்து பேக்குக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து கடல மாவு. ஓகேங்களா, கடல மாவு யூஸ் பண்ண போகிறேன். தென் வந்து 1 pinch ஆஃப் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். தென் கொஞ்சமாக கர்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் போட போகிறோம். கர்ட் வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. நீங்கள் கர்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரா மில்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளென்சிங்க்கு வந்து மில்க் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக நான் வந்து இதில் கர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேபி சில பேருக்கு கர்ட் வந்து ரொம்ப சில்னஸ், ரொம்ப கோல்டு உடம்பாக இருந்தீங்க அப்படின்னா கர்ட் வந்து ஒத்துக்காது. ஸோ அதனால் வந்து மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ட்ரை, எனக்கு ரொம்ப ஹீட் உடம்பு. ஸோ அதனால் வந்துட்டு நான் கர்டே எடுத்துக்கிட்டேன். இந்த பேக் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 20 minutes விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இதை வீக்லி 2 போடலாம், இல்லை வீக்லி 1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களோட ஸ்கின் டேன்னஸ், தென் வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸு எல்லாமே வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிளாக் இது எனக்கு கம்மியாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் பேக் ஒன்லி. இந்த பேக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதை வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். என்னோடய பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஃபுல்லாக வச்சுட்டு கேளுங்க, அப்படி இல்லைனா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று கேட்டுட்ருக்குல்ல, அது வேறு எல்லாம் எரும மாடு தம்பி தான். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு தெரிஞ்சுமே எரும மாடு பாட்டு பாடி என் வீடியோவை கேவல்படுத்திகிட்ருக்கு. இந்த மாதிரி தம்பிங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அக்காங்களுக்கு ஒரே தொல்லை தான். எல்லாத்துலேயுமே டிஸ்டர்ப் தாங்க பண்ணுறான், எதுலேயுமே ஹெல்ப் பண்ணுறான். நான் ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காளே அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எடிட் பண்ணி கொடுறா எதனானா முடியாது அப்படின்றான். ஃபஸ்ட்டுங்க அவன் பாருலாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பேக் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் 20 minutes வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம். என் ஃபேஸில் வந்துட்டு பேக் போட்டாச்சு. நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம். இது டர்மரிக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குட் நேச்சுரல் ரெமிடினே சொல்லுவேன். ஸோ இது வந்து நம்மளை ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாது. டர்மரிக் கர்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கின் பிரைட்டனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. கர்ட் ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. டர்மரிக் ப்ளஸ் கர்ட் ரெண்டுமே வந்து நேச்சுரல் தான். ஸோ ரெண்டுமே வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம சைடு எஃபெக்ட்னு பார்த்தா பெருசாக எதுவுமே கிடையாது. ரெண்டுமே யூஸ் பண்ணால் ஒரு குட் ரிசல்ட் தான் கொடுக்கும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் அண்டு வந்துட்டு ஸ்பாட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்பாட்ஸ்லாம் கூட கம்மி பண்ணி கொடுக்கும். ஆனால் நீங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கொடுக்கும். 1 day 2 day யூஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அந்த ரிசல்ட் தருமானா எனக்கு தெரியாது. ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த இந்த வந்துட்டு ஆக்னேக்காகலாம் நிறைய க்ரீம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். பட் நேச்சுரலாக ட்ரை பண்ணால் நிறைய மந்த்ஸ் ஆகும் தான், ரிசல்ட் கொடுக்க நிறைய மந்த்ஸ் ஆகும். ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் கொடுக்கறத தானே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு
நல்லா காஞ்சோன்னு ரைஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸில் கையிலலாம் வந்துட்டு காஞ்சிச்சு. நான் போயிட்டு வாஷ் அதான் கைஸ் நான் போயிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதான் கைஸ் நான் பேக் போட்டு முடிச்சிட்டேன். வேறு வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபைனல் பிரைட்னஸ். பார்த்துக்கோங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்குது ஃபேஸ்னு. இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக காமிக்கும், பட் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸோடைய இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் மார்க்ஸு பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக் அப்படின்னு வரும்.